நான் இப்போ எங்கே இருக்கேன் தெரியுமா? ஏஎன்வி ஸ்கூல்ல. எங்கள் ஸ்கூல்ல 24th ஆனுவல் டே நடக்குது. அதுக்கு தான் நாங்கள் எல்லாரும் ரெடி ஆயிட்டு இருக்கோம். உங்களுக்கு என் ஃப்ரெண்ட் புஜ்ஜியை தெரியுமா? எங்க இன்னும் புஜ்ஜியை காணுமே? டோரா, நான் இங்கே தான் இருக்கேன். நான் வந்துட்டேன். ஹாய் புஜ்ஜி. ஹாய் டோரா. டோரா, உனக்கு அந்த அழுவுற சத்தம் கேக்குதா? யாரோ அழுவுற மாதிரி இருக்கு. வா போய் பார்க்கலாம். உங்களுக்கு அந்த சத்தம் கேக்குதா? டோரா, நம்ம ஃப்ரெண்ட் பென்னி தான் அழுதுட்டு இருக்கான். என்னாச்சு பென்னி? ஏன் அழுகுற? நம்ம ஸ்கூலில் ஆனுவல் டே வருது இல்லை, அதுக்கு அன்னோன் ஃபேக்ட்ஸ் ஆஃப் கோயம்புத்தூர் கேட்டிருக்காங்க. எனக்கு எதுவுமே தெரியாதே டோரா. கவலைப்படாத பென்னி, நாங்க இருக்கோம். நம்ம எல்லாரும் சேர்ந்து கோயம்புத்தூர் போய் எல்லா இடங்களையும் பார்த்துட்டு வரலாம். பொதுவா நம்மளுக்கு வழி தெரியலன்னா யார்கிட்ட உதவி கேட்போம்? டோரா, மேப் கிட்ட. மேப்னு சொல்லுங்க, மேப்னு சொல்லுங்க. நான் வந்துட்டேன். நான் தான் மேப். கோயம்புத்தூர் போறக்கு இந்த இடத்துல நீங்க தாண்டி போகணும். வரலாறு பேசும் இடம் சிறுவாணி உழைப்பின் நகரம். வரலாறு பேசும் இடம் சிறுவாணி உழைப்பின் நகரம். நம்ம கோயம்புத்தூர் போறதுக்கு எந்தெந்த இடங்களை எல்லாம் தாண்டி போகணும்? வரலாறு பேசும் இடம் சிறுவாணீர் உழைப்பின் நகரம். வாங்க போலாம். வாங்க நண்பர்களே, எல்லாரும் ஒண்ணா போலாம். முயற்சி திருவினையாக்கும். முயன்றால் சாதிக்க முடியும். எங்க நம்ம போறோம்? கோயம்புத்தூருக்கு. எங்க நம்ம போறோம்? கோயம்புத்தூருக்கு. நம்ம போகக்கூடிய இடம் உங்க கண்ணுக்கு தெரியுதா? டோரா, அங்க இருக்கு. வாங்க போலாம். ஏய், இங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டியாகோ அண்ட் டிகோ. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு வரலாறு பேசும் இடத்தை பத்தி சொல்றீங்களா? சொல்கிறோம். இதான் பிஎஸ்சி சர்வஜனா ஸ்கூல். இங்கே ரவீந்திரநாத் தாகூர் 1926 வந்தபோது இந்தியாவின் தேசிய கீதம் முதலாக பாடப்பட்டது. நம்ம கோயம்புத்தூருக்கே ரொம்ப பெருமை. இவர் தான் யோகநாதன். கோயம்புத்தூரில் 5 லட்சத்துக்கும் மேற்பட்ட மரக்கன்றுகள் நட்டு அவரோட சேவை இன்னும் தொடர்ந்து செஞ்சுட்டு இருக்காரு. கோயம்புத்தூர் ரொம்ப செழுமையாக இருக்கிறதுக்கு இவர் ஒரு காரணம் தான். இவர் தான் மயில்சாமி அண்ணாதுரை. இவர் யார் தெரியுமா? இவர் நம்ம ஊரை சேர்ந்தவர். அதுவே நமக்கு ரொம்ப பெருமை தான். இவர் சந்திரயான் திட்ட இயக்குனர். இவரை மக்கள் விண்வெளி கனவுகளை சுமந்தவர்னு சொல்லுவாங்க. நம்ம வரலாறு பேசும் இடத்தை தாண்டியாச்சு. இனி நாம அடுத்ததா எங்க போக போறோம்? டோரா, சிறுவாணி. வாங்க போலாம். நம்ம போகக்கூடிய சிறுவாணி உங்க கண்ணுக்கு தெரியுதா? டோரா, அங்க இருக்கு பாரு. வாங்க போலாம். இங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ட்ரோல் அண்ட் செனியாட்டுக்கன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு சிறுவாணியை பத்தி சொல்றீங்களா? கண்டிப்பாக சொல்கிறோம். சிறுவாணி தண்ணி ஏன் இவ்வளோ சுவையாக இருக்குன்னு கேட்டால் அதோட ஆரம்பமே முக்கியம். இது முத்துக்குளம் மாதிரி அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உருவாகுது. ஆமாம், இது நகரத்துக்குள்ளே போய் வரனால வர தண்ணீர் கிடையாது. மழை பெய்யதே காட்டுக்குள்ளே தான். அந்த மழை நீர் காடுகள், மண், மணல், குவாட்ஸ் பாறைகள் எல்லாமே தாண்டி வருது. அந்த வழியில் இருக்கிற மரங்களும் சிறுவாணி நீருக்கு ஒரு பெரிய காரணம். முத்துக்குளம் மாதிரி அடர்ந்த மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகள் இயற்கை மூலங்களும் நிறைந்தது இந்த சிறுவாணி நீர். அதோடு சேர்ந்து இந்த நீர் தாதுக்கள் மினரல்ஸ் அளவு ரொம்ப பேலன்ஸ்டாக இருக்குது. அதனால் அதிகமான கசப்பு தன்மை இல்லை. சிறுவாணி நீரை காடு தொட்ட தண்ணி, நகர மாசு கலக்காத தண்ணி, இனிமையும் மென்மையும் கலந்த தண்ணின்னு சொல்லுவாங்க. கல்லிலேயே சுத்தமான கல்னா அது குவாட்ஸ்கல். அந்த குவாட்ஸ்கல்லையும் சிறுவாணி நீரையும் ஒப்பிட்டு சொல்லுவாங்க. நம்ம வரலாறு பேசும் இடத்தை தாண்டியாச்சு. சிறுவாணியும் தாண்டி வந்துட்டோம். இனி நம்ம அடுத்ததா எங்க போக போறோம்? உழைப்பால் உயர்ந்த நகரம். வாங்க போலாம். இங்க பாரு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் டெய்சி அண்ட் ஸ்வைப்பர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எங்களுக்கு உழைப்பால் உயர்ந்த நகரத்தை பத்தி சொல்றீங்களா? சொல்கிறோம். சுயமுயற்சியும் தன்னம்பிக்கையும் இது ரெண்டுத்துலேயும் வலிமையானவங்க தான் நம்ம கோயம்புத்தூர் மக்கள். கவர்மெண்ட் வேலையை மட்டும் நம்பி இருக்காமல் சொந்தமாக தொழில் தொடங்கி மற்றவர்களுக்கு வேலை கொடுத்தாங்க. 1998 கோயம்புத்தூரில் நடந்த குண்டுவெடிப்பினால மக்கள் பயந்தாங்க, பாதிக்கப்பட்டாங்க. துணிச்சலாகவும் துணிவாகவும் இருந்தாங்க. கோயம்புத்தூர் சிட்டி பலபடி வளர ஆரம்பிச்சிச்சு. நம்ம எல்லாருக்குமே
சித்தா ஏர்போர்ட் தான் தெரியும். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த பிலமேடு ஏர்போர்ட் அப்படிங்கிறதே நிறைய பேருக்கு தெரியாது. அப்போ ஒரு பெரிய வர்த்தக மையமாக உள்ளூர் மட்டும் இல்லாமல் சுற்றி உள்ள எல்லா இடங்களுக்கான ஏர்போர்ட் சேவையை வழங்குச்சு. கோவை சிட்டியோட வணிக வளர்ச்சியை உறுதி செய்ததே அந்த பிலமேடு ஏர்போர்ட் தான். கோயம்புத்தூர் இன்னைக்கு தொழில்நகரமாகவும் தொழில்நுட்பம் மற்றும் உற்பத்தி மையமாகவும் இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே அந்த பிலமேடு ஏர்போர்ட் தான். மோஸ்ட்லி எல்லாருக்கும் லக்ஷ்மி மில் ஒர்க்ஸ் அதாவது LMW தான் தெரியும். ஆனால் ரூட்ஸ் பிரிக்ரோல் அப்படிங்கிற கம்பெனி இருக்குங்க. இவங்க எல்லாம் தான் மிஷின்களை தயாரிக்கிறாங்க, வாகனங்களோட உதிரி பாகங்களை தயாரிக்கிறாங்க. நமக்கு தேவையானது நாமளே தயாரிச்சுக்கலாம் சொல்லி அவங்க எடுத்தோட முடிவோட வெற்றி தான் இந்த ரூட்ஸ் பிரிக்ரோல் LMWங்கிற கம்பெனிகள். தங்களுக்கு தேவையானது தாங்களே தயாரிச்சு கொண்டு அது வெளிநாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணி உலக சாதனை படிச்சிருக்காங்க நம்ம கோயம்புத்தூர் மக்கள். கல்வித்துறையிலே நம்ம கோயம்புத்தூர் மக்கள் மிகப்பெரிய சாதனை படிச்சிருக்காங்க. அதுக்கு நிறைய பெயர் தெரியாத நிறைய மாமனிதர்கள் முன்னோர்கள் காரணமாக இருக்காங்க. அதுலேயும் முக்கியமாக ராபர்ட் ஸ்டெயின்ஸ், PK தாஸ், அவினாஷி லிங்கம், GD நாயுடு இவங்க எல்லாருமே முக்கியமான மனிதர்கள். அதுலேயும் முக்கியமாக GD நாயுடுவை நம்ம இந்தியாவின் எடிசன் பெருமையோடு சொல்லுவாங்க. இன்னைக்கு கோயம்புத்தூர் வரலாறு, தொழில், கல்வி, சமூக சேவை ஒன்றிணைந்து ஒரு பெரிய சிட்டியாக வேர்ல்டு ஃபேமஸாக இருக்குது. அப்போல்லாம் டவுட்டே இல்லைங்க. பென்னி, இப்போ நம்ம எல்லா இடங்களையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம்ல, இப்போ ஹாப்பியா? ரொம்ப ஹாப்பி டோரா, ரொம்ப தேங்க்ஸ் டோரா. இப்போ நம்ம கடைசியா சாந்தி கேஸ்ல இருக்க கேண்டீன்ல போய் எல்லாரும் சேர்ந்து சாப்பிடலாமா? டோரா, அங்கே ஏன் எல்லாரும் போய் சாப்பிட்றாங்க டோரா? நம்ம ஏன் அங்கே போகணும்? இந்த ட்ரிப்ளஸ்க்கு பின்னாடி ஒரு பெரிய கதை இருக்கு. சாந்தி கேஸை யார் உருவாக்குனாங்கன்னா மிஸ்டர் B சுப்பிரமணியம் அப்படிங்கிற ஆரம்பிச்சாரு. இது ஒரு பெரிய நிறுவனமா தொடங்கி வளர்ந்துச்சு. ஹாய் ஈசா. ஹாய் டோரா. எங்களுக்கு ட்ரிப்ளஸை பத்தி சொல்றியா? சொல்கிறேன். இந்த தொழிலில் வர லாபத்தை தனக்காக மட்டும் வைக்கல, இந்த லாபம் மக்களுக்கு பயன்படணுங்கிற எண்ணத்தில் தான் இந்த ட்ரிப்ளஸை ஸ்டார்ட் பண்ணார். இங்கே அஃபோர்டபுளான ப்ரைஸில் ரொம்ப ஹைஜீனிக்கான ஃபுட்டு கிடைக்கும். பெரியவங்கலேருந்து சின்னவங்க வரைக்கும் எல்லாத்துக்கும் ஃபேவரட்டான ஹோட்டல் இதுதான். சுவையும் தரமும் காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க. நாங்க ஜெயிச்சிட்டோம். ஹே சொல்லு பேக். நாங்க ஜெயிச்சிட்டோம். வரலாறு பேசும் இடத்தை தாண்டி சிறுவாணிக்கு வந்தோம். ஹே உழைப்பாளு இந்த நகரத்துக்கு நாங்க வந்து சேர்ந்தோம். ஹே